ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். விடிகாலமே எழுந்திரிச்சு கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டாச்சு. இதுதான் என்னோடய பொங்கல் சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே 6 மணிக்கெலாம் படைச்சிடணும்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு. ஆனால் நாங்கள் வந்து 10 to 11 தான் சாமி கும்பிட்டோம். ஏன்னா நம்மளோட புருஷர் புள்ள குட்டியெல்லாம் தூங்கி எழுந்திரிக்கவே 7 மணி ஆகிடுச்சு. எல்லாம் பயங்கர பனி வேறு. சரி, பசங்க இல்லாமல் எங்கே பொங்கல் வைக்கிறது, நம்ம மட்டும் வச்சு சாமி கும்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. அதனால் காலையில் வெளியிலேயே வந்து பொங்கல் வச்சுட்டு உள்ளே வந்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டோம். படையலில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய் இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காயை வச்சு கும்பிடும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்கிற மாதிரி கூட இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இல்லை. வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தலைவாசல்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் பெரிய மார்க்கெட் இருக்குது. எப்போவுமே ஏதாவது விசேஷம் அப்படின்னா அங்கே தான் போய்ட்டு வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து ஒரு 1 வீக்கு நல்லா தாங்கும். போனால் அங்கே எதுவுமே கடையே இல்லைங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போகும்போதே மணி 12 ஆகிடுச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 பேர் மட்டும் இருந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாமே ஓரளவு காய் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லா வெஜிடபிள்ஸையும் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்கும். அந்த மார்க்கெட்டில் வந்து கயிறெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் இல்லைங்களா? மாட்டுப்பொங்கலுக்கு நம்மள்ட்டையும் மாடு ஒன்று, கன்றுக்குட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் தலைக்கயிறு, மூக்குநாங்கயிறு, கழுத்து கயிறு, நெத்திக்கயிறு, அதுக்கப்புறம் கழுத்துக்கு சலங்கை இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாங்கியாச்சு. அந்த பாட்டி வேறு பக்கத்தில் ஒரு பாட்டிம்மா அந்த கயிறு எடுத்துக்குமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்படி தான் இன்றைக்கி பொங்கல் டே போயிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.